ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். லாஸ்ட் வீக்கு ஈஸ்டர் நடந்தது. அந்த 2 டேஸும் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே ஃபிஷ்ஷு தான் எடுத்து செய்யணும். அதனால் அங்கோலி ஃபிஷ்ஷு தான் வாங்கியிருந்தோம். எனக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியலை. இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு தான். ஒரு ஃபிஷ்ஷே பார்த்திங்கன்னா $10, இந்தியா மணிக்கு 600 ரூபாய். முன்னெல்லாம் ஃபிஷ்ஷு கிடச்சா ஃபிஷ்ஷு எடுத்து செய்வாங்க, இல்லைன்னா கருவாடாவது அன்னைக்கு சாட்டர்டே செஞ்சுருக்கணும். எங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு கிடச்சது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு, வறுவல் எல்லாமே. காலையில் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இடையில ரொம்ப டயர்டாயிருச்சு. அதனால் சுக்குமல்லி காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமல்லி காப்பி போட்டிருக்கேன். சுக்குமல்லி காஃபி குடித்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும், டயர்டாக இருக்காது. இப்போ சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, உப்பு, லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு மீனாக எடுத்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இது கூட மிளகு, ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இஞ்சி, பூண்டு க்ரீன் கலரில் இருந்திருக்கும். அந்த இஞ்சி வந்து க்ரீன் கலர் இஞ்சி ஃபேர் ப்ரைஸில் இருக்குது. எல்லோ கலர் இஞ்சி, க்ரீன் கலர் இஞ்சின்னு. அதில் நான் க்ரீன் கலர் இஞ்சி வாங்கியிருப்பேன் போல். அதை அரைச்சி வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடுது. வேறு ஒன்றும் இல்லை. அது 40 டேஸும் நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்ததுனால ஃபிஷ்ஷெல்லாம் எடுக்கவே இல்லை. இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி உள்ள நாள் தான் ஃபிஷ் எடுத்து சமைப்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி சாட்டர்டே ஃபிஷ் எடுத்து குழம்பு வைக்கிறது தான் பழக்கம். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் ஊரில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு 1 by 1 ஃபிஷ்ஷை அதில் போட்டு அந்த மசாலாவை ஃபிஷ்ஷு மேலே தடவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம எப்போ ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு நிறைய இருந்தது அப்படின்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து ஃபிஷ்ஷு ஃப்ரை நெக்ஸ்ட் டேலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷுலையுமே மசாலாவை தடவியாச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 ஃபிஷ்ஷு தான் எடுத்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம மட்டன், சிக்கன் வாங்க போகிறதுனால 1 டே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புல தலையும் வாலும் மட்டும் சேர்த்துட்டு மற்ற பீஸ் எல்லாமே வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டேலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறையாவே ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி தான் தேவை. சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான தேங்காய், சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், பாதி தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு குழம்பு திக்காக கிடைக்கும். புளி ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன். உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. இது வந்து வீட்டு புளி, எங்கள் அம்மா கொடுத்த புளி. அதனால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். கடையில் வாங்குறது தான் ரொம்ப திக்காக கிடைக்கும். இப்போ அதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டின புளியை இன்னொரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச ஸ்மூத் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கணும். தேங்காய் பேஸ்ட்டை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்தா நல்லது. இதிலையே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோடது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் மீன் குழம்ப தாளிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் மீன் குழம்பெல்லாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
தாளிக்கிறதுக்கு வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். வடகம் எங்கள் மாமியார் வீட்டிலையே செய்வாங்க. சின்ன வெங்காயம் சீப்பாக கிடைக்கும்போது வாங்கி வீட்டிலையே வடகம் செஞ்சு ரெடி பண்ணி எனக்கு தருவாங்க. அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வடகம் செய்கிறது லாங் ப்ராசஸ்ங்க. வெயில் நேரத்தில் வடகத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு சிலர் பூண்டு சேர்க்காம மீன் குழம்பு செய்வாங்க. அந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்காது ஒரு சிலருக்கு. பூண்டு சேர்க்காம செஞ்சாலும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால பாதி தக்காளி அரைச்சிருக்கேன். ஒரு தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்க்குறது ஃபிஷ் குழம்புக்குள்ள மசாலா தூள். இங்கே சிங்கப்பூரில் பாபா மசாலா கிடைக்கும். அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு பழகினதுனால அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறது எப்போதுமே. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் சேர்த்துருக்க குழம்பு மிளகாத்தூளில் காரம்லாம் இருக்காது. அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வதக்கி விட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலா தண்ணியை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சா குழம்பு நல்லா திக்காக வந்துடும். ஏன்னா நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கோம் மசாலா பவுடர் எல்லாமே. அதனால் 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு குழம்பு. 1 by 1 ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் குழம்புல. இந்த மெத்தடில் செய்கிற மீன் குழம்பு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட. எங்கள் அம்மா மாமியார் எல்லாருமே செய்கிற மெத்தடு இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணி டக்குன்னு செஞ்சுருவாங்க. இப்போ மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நம்ம கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். இப்போ சுற்றி பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி செய்யும்போது மீன் உடையவே உடையாது. நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கேன். இது கூட எப்போதுமே மீன் குழம்பு செய்யும்போது ஏதாவது ஒரு கூட்டு செஞ்சிடுறது. ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தவாவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மொறுமொறுன்னு அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இதுவரை பொரிச்சதில்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஒரே டைம்லேயே 5 ஃபிஷ்ஷு 6 ஃபிஷ்ஷு பொரித்து எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாகவே. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. பெரிய மண்டையாக இருக்கிறதுனால அதை பாதியாக கட் பண்ணியாச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. மீன் தலை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு மீன் தலை சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். மதியானம் லன்ச்சு சாப்பிட்டதுக்கு பிறகு என் பொண்ணு இந்த நெயில் ஆர்ட்டு பண்ணினாலே பண்ணுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது பாப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அவளுக்கு ரீசெண்டாக அந்த நெயில் ஆர்ட் மேலே ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. சூப்பராக பண்ணுறா. எல்லா திங்ஸுமே அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கிது. யூடியூப்லேயும் சர்ச் பண்ணோம்னா எப்படி போடலாம் என்னங்கிறது இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அவளாவே இன்ட்ரெஸ்டாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப சூப்பராக போட்டு விட்டா 2 கையிலையுமே. அவளுக்குமே கையில் போட்டிருக்கா லெஃப்ட் சைடு. முதல்ல போட்டிருந்தது டிசைனாக போட்டிருந்தா. அந்த ஃபோட்டோ இருந்தாக்க நான் அட்டாச் பண்ணுறேன் இதில். இது போடுறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும். கை கொடுத்துருக்கவங்களுக்கும் பொறுமை வேணும், போடுறவங்களுக்கும் பொறுமை வேணும். நம்ம ஒன்ஸ் இது போட்டுட்டோம் அப்படின்னா
ரொம்ப நாளைக்கு இருக்குது, மந்த்லி இருக்கும், 1 month 2 months கூட இருக்கும். காலில் எல்லாம் போட்டிருக்கா, எனக்கு அப்படியே இருக்குது. 1 month ஆச்சு. பார்லரில் போய் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்மளே ஈஸியாக வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அவளே மெஹந்தியும் போட்டு விடுறேன்னு சொன்னால், ஆனால் அதுக்கு டைமே இல்லைங்க, அதனால் போட்டுக்க முடியலை மெஹந்தி. சாட்டர்டே அன்னைக்கு பொழுது இப்படி தான் போச்சு. நைட்டு தோசைக்கு மீன் குழம்பு இருந்ததுனால தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பணும். 10:30க்கு மாசு, அதனால் நாங்கள் 9 o'clockலாம் கிளம்புனா தான் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அதனால் 9 o'clockலாம் கிளம்பணும்னு அவசரமாக கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து 3 o'clock ஆச்சு படுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock எழுந்திரிச்சு கேசரி செய்யலாம் அப்படிங்கிறதுனால கேசரி செஞ்சிட்ருக்கேன். என் பையன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் கொடுக்கணுமா, எனக்கு கொஞ்சம் சேர்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதால் கொஞ்சம் கூடவே சேர்த்து செஞ்சிட்ருக்கேன். பெருசாக வேறு எதுவும் நான் செய்யலை. சாம்பார் வச்சு தோசை சாப்பிட்டு கேசரி வச்சு சாப்பிட்டோம். அன்னைக்கு பஜ்ஜி வடை ஏதாவது செய்வேன், ஆனால் எதுவுமே செய்யலை நான் அன்னைக்கு. ஏன்னா பசங்கள்லாம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க, அதனால் எதுவுமே செய்யலை. வேணும்னா ஈவினிங் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால எதுவுமே செய்யலை. கேசரி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. கேசரி நம்ம செஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி சேர்த்துட்டு ஆற வெட்டி கட் பண்ணோம்னா இந்த மாதிரி பீஸாக கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் எப்போதுமே கேசரி செஞ்சால் இந்த மாதிரி தான் செய்வேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு அடுத்து ரெடி பண்ணலாம். எனக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் சாப்பிட போகிறேன். நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதுக்குமே தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மதியம் லஞ்சுக்கு மட்டனும் சிக்கனும் வாங்கியிருக்கோம். மட்டன் தேக்கால மட்டன் தான் வாங்குறது. அங்கே தான் வாங்கினா நம்ம ஊரில் கிடைக்கிற மட்டன் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மட்டனை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. தனித்தனியாக மட்டன் சுக்காவுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்திருக்கேன். குழம்புக்கு எப்போதும் வேக வைக்கும்போது இஞ்சி சேர்த்து வேக வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அந்த இஞ்சியை நம்ம குழம்புல இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், கீழே லிங்க் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு, பீன்ஸ் பொரியல், ரசம், நல்லாம்பட்டி சிக்கன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரை ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா. சுண்டல் வெண்டைக்காய் போட்ட மண்டி, மட்டன் சுக்கா. எப்போதுமே நான்வெஜ்ஜு செஞ்சோம்னா காயும் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு 2 நாளும் இந்த மாதிரி தான் போச்சு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கோம். நான் தேய்ச்சி கொடுத்தேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா?